ரைட் பிள்ளைகள் வணக்கமாடாப்பா. என்ன மாதிரி காலையில் என்ன வெள்ள பாட்டில் போகுது, என்ன மாதிரி மேக்ஸிமம் பிரியோசனமாக இருக்குதோ, செயற்பாடுகள் என்ன மாதிரி போகுது, ரைட் என்ன விளக்கம்ன்ட்டு பார்க்க போகணும். என்ன அப்போ தொடர்ந்து 46வது கேள்வி கிடச்ச செய்கிறாங்களாக்கும். அப்போ 47வது கேள்வி இருந்து பாருங்கள். ரைட் மற்றடாப்பா 25 பிள்ளைகள் என்ன கூடுதல் நிறைய பேர் கேட்குறீங்க அடுத்தடுத்த பாடங்களை போட சொல்லி நான் என்ன அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னடாப்பா ரோடர் இல்லாமல் வழியில் மாறி குழப்பி போட்டால் பிழைச்சி போயிருமாடா. அப்போ அதனால் முதல்ல இந்த பாடப்பிறப்புகளை ஃபுல்லாக முடிக்க வரைக்கும் அடுத்த பாடப்பிறப்பு தொடுறது அவ்வளோ பாசிபிள் இல்லை. அப்போ அவ்வளோ லேஸில் எதிர்பார்க்கல. அதை இப்போ நான் எந்த அளவுக்கு வேகமாக வீடியோ போட்டு முடிக்கிறது தான் பிளான். பாப்போம் 7 மணி வரைக்கும் எனக்கும் டைம் விளக்கிட்டுமே வேற வேணும். அப்போ பாப்போம் தொடர்ந்து சந்திப்போம். என்ன விளக்கம் வந்து அப்போ நீங்கள் கேட்குறீங்க ஓகே அடுத்த பாடம் இப்போ வேஷன் வைப்ரேஷன் போட சொல்லி கேட்குறீர்கள். அப்போ விளங்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த பாடங்கள் பாடப்பிறப்பளிப்பாக படித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ படித்து முடிச்சிருப்பீர்கள். ஏன்னா அதை சில இடங்களில் ஹீட் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுடைய தேவையில் விளங்குடாப்பா. ஆனால் நான் ஒரு ஓர்டர் இல்லாமல் போனாடாப்பா அப்புறம் அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த வீடியோ பிரியோசம் இல்லாமல் போயிடும். அடுத்தடுத்த பட்சிகளுக்கு தொடர்ந்து பிரியோசம் இல்லாமல் போயிடும் இல்லைடாப்பா. அப்போ ஓர்டரில் ஒரு ஒழுங்குமுறையில் போனால் தான் சரியாக வரும். அப்போ இயல்பான வரைக்கும் நான் வேகப்படுத்தி பார்க்குறேன். பாவம் சரிங்க. அதில் 47 அகலியை பாருங்கள். உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பந்து பி ஆனது கதி வியுடன் கிடையாக எறியப்படும் அதே வேளை அதே கணத்தில் ஓவிலிருந்து ஒரு பந்து நிலைக்குத்தாக போடப்படுகிறது. பின்வரும் கூட்டுக்களை கருதுக. என்ன எது உண்மையானது என்ன விளக்கம்னு கேட்டிருக்கு. தம்பி விளக்கத்தை பாரு வழித்தடை விளைவுகளை புறக்கணிக்க சொல்லியிருக்கடாப்பா. ஒரு ஏபி என்ற 2 பொருள் ஒன்று கிடையாக எறியப்படுது, மற்றது ஓவிலிருந்து விளைவிடப்படுது. உனக்கு தெரியும் என்ன 2 பேருக்குமே நிலைக்குத்துவம் 0 தான். ஒருத்தருக்கு கிடைவகம் தான் இருக்குது, மற்றபடி 2 பேருக்குமே நிலைக்குத்துவம் 0 தான். ஓமா இல்லையா? ரைட். அப்போ 2 பேருக்குமே நிலைக்குத்துவம் 0 பண்ணாடாப்பா. கட்டாயம் தரை அடைகிறதுக்கு ஒரே நேரம் தான் எடுக்கும். அதில் வேறு கதை இல்லை. என்ன ஏன் நிலைக்குத்தோட போய் ஜெயிச்சுப்பார் ஒரே 6 முடுகள். ஏன்னா கிடைவக கூறு ஏன் கிடையாது எரிய இயக்கம் படிக்கையில் படிச்சிருப்பீர்கள். எரிய இயக்கம் படிக்கையில் படிச்சிருப்பீங்க. கிடைவக கூறு என்ன இயக்க நேரத்தை தீர்மானிக்காது. நிலைக்குத்துவ கூறு தான் இயக்க நேரத்தை தீர்மானிக்கும். ஏன் தானே எரியத்தில் படிச்சிருப்பீங்க. அப்போ நிலைக்குத்துவ கூறு இங்கே 0 2 பேருக்குமே ஒரே உயரத்துலேருந்து விடுவிக்கப்படுது. ஒரே 6 முடுகள். ரைட். எனவே கட்டாயம் 2 பேரும் ஒரே நேரத்தில் தரையடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, ஏ தரையடையக்குள்ள பெற்ற நிலைக்குத்துவகம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பி தரையடையக்குள்ள அந்த ஆரம்பத்தில் அறியப்பட்ட கிடைவகம் அப்படியே மாறாமல் இருக்கும். அதை விட எக்ஸ்ட்ராவாக நிலைக்குத்துவகம் கிடைச்சிருக்கும். எனவே கதி அவருக்கு கூடவாக இருக்க வாய்ப்பு. ஓமா இல்லையா? அப்போ பீன்ற கதி கூடவாக இருக்கும், ஏன்ற கதி குறைவாக இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். ரைட். ஒரு லாஜிக் சரியான பேர் செக் பண்ணி பார். அடுத்தது மரியத்தில் அங்கல்லி வேறு 48. ஏன்னா உருவில் அம்புக்குறிகளால் காட்டப்படும் திசையில் கல் ஒன்று கிடையுடன் ஒரு குறித்த கோணத்தில் அறியப்படுகிறது. வழித்தடை விளைவுகள் புறக்கணிக்கப்பட்டால் பிஎக்ஸும் பிவையும் உனக்கு தெரியுமே. எரிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிஎக்ஸ் வந்து மாறாது, கிடைவக கூறு மாறாது. வழித்தடை விளைவுகள் இல்லைன்னா கிடைவக கூறு மாறாது. ரைட். அப்போ மாறா வேகமாக இருக்கும் கிடைவக கூறு. எது விட 2வது வரைவு. ரைட். நிலைக்குத்துவ கூறு என்ன நடக்குமாடா, முதல்ல மேலே போய்க்குள்ள குறைஞ்சி 0 பிறகு கீழ் நோக்கி திசை திரும்பி அதிகரிக்க போகுது. அப்போ திசை திரும்புகிற வரைவு ஒன்றே தான் இருக்குது. மாறா படித்திறனே வேறு படித்திறன் 6 முடுகள் தரும். மாறா 6 முடுகள் புவியீர்ப்பு 6 முடுகள். அப்போ விட 3ஆம் விடை பொருத்தம். அப்போ 2 3 மட்டும் செக் பண்ணிக்கல. இங்கே விட 1ஆம் விட என்ன. ரைட். அடுத்ததுக்கு வா. இதை பாரு நல்ல கல்வி பாடுறா. உருவில் உள்ள துணிக்கின் இயக்கத்துக்கான இடப்பேச்சு நேர வரைவு தரப்பட்டிருக்குது. ரைட். இதை வச்சு கொண்டு பின்பெறும் கூற்று. முதலாவது காலம் T0 தொடக்கம் T1 போது துணிக்கு மாறா 6 முடுகள். எஸ்டி கிராஃபடாப்பா. T0 தொடக்கம் T1 வரைக்கும் மாறா வேகம். எஸ்டி கிராஃபின் படித்திறன் வேகத்தை தான் தரும். 6 முடுகள் 0 ஆமல்லே. அப்போ அது இப்போ இல்லை. பிறகு தொடர்ந்து பாரு அந்த கூட்டி இன்னும் போகுது. T2 தொடக்கம் T3 போது மாறா வேகமாம். அடே T2 தொடக்கம் T3 போது ஓய்வில் இருக்கடாப்பா. படித்திரம் 0 ஓய்வில் இருக்க பொருள். இடப்பேச்சு மாறவே இல்லை வேறு. அப்போ ஏக்கூட்டும் பிள்ளைதான் ஓவரோலா. ரைட். துணிக்கை நேரம் T4 ஓய்வுக்கு வருகிறது. இல்லை T1 T3 வரைக்கும் தான் ஓய்வு. T1 T3 வரைக்கும் தான் ஓய்வு. T4 ஆரம்பத்துக்கு வருது, ஆனால் ஓய்வுக்கு வரையில. அப்படி சொல்லலாது. படித்திரம் இருக்குது. T0 தொடக்கம் T4 போது சென்ற மொத்த தூரம் எஸ்டி கிராஃபின் பரப்புக்கு சமணம். போடா பேயா. அப்படியே இல்லை. எஸ்டி கிராஃபின் பரப்பு தான் தரும். எங்களுக்கு பௌதிக கணியம் ஒரு பௌதிக கணிதம் தராது. எனவே 0 அதுவும் போல. ரைட். அப்போ ஏபிசி 3 பொய்யானவை. இது சுவாரஸ்யம் என்ன தம்பி, இது அப்படியே வீட்டி கிராஃப்னு வச்சுக்கொண்டு 3 கூட்டையும் இருக்க வாய்ச்சி பாருங்க.
VT கிராஃப்னு வச்சுக்கொண்டு 3 கூட்டையும் பாய்ச்சி பார்த்துட்டு என்ன படி எனக்கு ஒருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியானு ரைட் பாப்போம். எத்தனை பேர் என்ன மாதிரி என்ன விளக்கம் பார்க்குறீங்களா, யாருக்கு பிரியோசனப்படுதுன்னு செக் பண்ணுவோம். என்ன 49 கேள்விக்கு தம்பி VT கிராஃப்னு வச்சுக்கொண்டு அதை ஒருக்கா வாசித்து பார்த்துட்டு என்ன விடையில் இருக்குது, 5 விடையில் ஒரு விடையாகவும் வரப்போகுது, அது என்ன விடைன்னு இருக்கா செக் பண்ணுங்கள். சரியானு ரைட். அடுத்ததுக்கு வருவோம். ரைட், இதை பாருங்க. ஒரு 50வது ஒரு குறித்த ஒரு உயரத்திலிருந்து ஒரு பொருளை போடும் அதே வேளை வேறொரு பொருளை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எறிகிறோம். இதை பாரு, நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எறிகிறோம். முதல் கேள்வி அப்படியா, ஒரு ஆளை கிடையாது எறிகிறோம், ஒரு ஆள் நிலைக்குத்தாக ஓய்விலிருந்து விட வர்றோம். இதில் ஒரு பொருள் போடப்படுதுன்ற மீனிங் என்ன, மாறா வேகத்தில் ஓய்விலேருந்து விளையாடப்படுது. ஏன்னா போடப்படுதுண்டா ஓய்விலேருந்து விளையாடப்படுது, எறிகிறேன்டா ஆரம்பத்தில் ஒரு வேகம் கொடுத்து எறிகிறோம். அந்த 2 பொருளையும் வேகனை வரவு கேட்டிருக்குது. உனக்கு என்ன தெரியும், 2 பொருளும் நிலைக்குத்தாக்குகள் நோக்கி புவியீர்ப்பு ஆரம்பத்தில் இயங்க போகுது. 2 பேர்ட்ட படித்திறனும் சமன் இருக்கிற கிராஃப்லேயே 2 பேர்ட்ட படித்திறனும் சமனான கிராஃப் ஒன்றே ஒன்று தான். எது, முதலாம் விட மட்டும். தட்டி போட்டு அடுத்த கேள்விக்கு வா. சின்ன விஷயம் ஒன்று பார், முடிச்சு விடு. என்ன ஓவிலிருந்து வலிக்கிறவருக்கு ஆரம்ப வேகம் 0, எறியப்பட்டவருக்கு ஆரம்பத்தில் வேகம் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். வெட்டு துண்டோட வலிக்கிறது. அடுத்த பாரு பழையபடி என்னது, VT கிராஃபுக்கு ST கிராஃப் என்ன நடக்குது, வேகம் ஆரம்பத்தில் குறைஞ்சி 0 ஆகுது. அப்போ ST கிராஃபினை படித்தினா பார்க்கணும். VT கிராஃபினை படித்தினா உனக்கு தேவையில்லை, ST கிராஃபினை படித்தினா தான் நீ பார்க்கணும். அவள் ஆரம்பத்தில் வேகம் நேர்பருமதி தான் இருக்குது, குறைஞ்சி 0 ஆகுது. படித்திறன் நேரில் இருக்கணும், குறைஞ்சி கிடையா முடியணும். இல்லை 0 கிடையா முடியணும், 0க்கு வரணும் இல்லை, கிடையா முடிஞ்சா சரி படித்திறன் 0. அப்போ முதலாவது பிழை 0க்கு வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, தேவையில்லை. கிடையா முடிஞ்சா சரி. 2வது பிழை, 3வது பிழை, 4வது 5வது சரி. பிறகு கொஞ்ச நேரம் 0 இருந்துட்டு பிறகு என்ன செய்யுது, அதிகரிக்குது. அதுவும் நேரில் தான் அதிகரிக்குது. நேரில் அதிகரிக்குதுண்டா படித்திறன் கூடுற வலை 5வது வலை. போட்டு அடுத்த கேள்விக்குவா. பிரச்சனைனா கமெண்ட் பண்ணு. 52 இந்த கேள்வி ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க. ஏன்னா வேக நேர வரைவு தந்துருக்குது, ST கிராஃப் கேட்டிருக்குது. ஒருத்தன் இந்த கிராஃபை வச்சுக்கொண்டு ST கிராஃப் கீற வலிக்கிட்டா இங்கே ஒரு விடையும் பெற நினைக்கிறேன். என்ன ஏன், ஆரம்பத்தில் வேகம் மறையில் இருக்குது, பிறகு நேரில் இருக்குது. ஆரம்பத்தில் மறைப்படுத்தினும் பிறகு நேர்படுத்தினும் வர மாதிரி இங்கே ஒரு விடையுமே இல்லை. அப்போ உள்ளதுக்குள்ளே பெஸ்ட்டாக சூஸ் பண்ண சொன்னால் வேகம் திசை திரும்புது. ஆமா இல்லையா, ஆரம்பத்தில் மறை வேகம் பிறகு நேர் வேகம், வேகம் திசை திரும்புது. திசை திரும்புகிற வரைவு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 2வது வச்செல்லாம் போல. வேகம்டா படித்திறனை பார்க்கணும், படித்திறன் திசை திரும்புகிற வரைவு 2வது மட்டும்தான். என்ன இவன் நேர மறை என்று மறைய நேரம் குறிக்கிறாங்க, அதான் அங்கே பிரச்சனை வருதே தவிர மற்றபடி விஷயம் ஓகே. சரிதானே ரைட். அடுத்து 53 ஏற்கனவே இந்த கேள்வி முன்னே காய்ச்சினான். ஓய்விலிருந்து இயங்குற பொருள் என்ன, ஓய்விலிருந்து மாறா ஆறுமுடுகளில் இயங்குற பொருள் முதலாம் செகண்ட் சென்ற தூரம் a/2 இருக்கும், 2ஆம் செகண்ட் சென்ற தூரம் 3a/2 என்ன 5a/2 அப்படியே விகிதம் சொன்னால் ஞாபகம் இருக்கா. அப்போ நிலை உயரமான பிரதேசத்தில் வந்து ஒரு பொருள் ஒன்று போடப்படையக்குள்ள புவியீர்ப்பு ஆறுமுடுகள் இயங்க போகுது. அப்போ முதலாம் செகண்ட் விழுந்த தூரம் g/2 அதாவது 5. அப்போ ஒரு செகண்ட் முடிவில் 5க்கு நேராக நிற்கணும் ரைட். பிறகு 2ஆம் செகண்டில் 3g/2 அதாவது 15, 2ஆம் செகண்டில் 15, அப்படின்னா மொத்தமாக 20க்கு நேராக நிற்கணும். ஆமா இல்லையா, 4ஆம் படை பொருத்தம். போட்டு அடுத்த கல்விக்கு வா. பிரச்சனைனா கேள் ரைட். தொடர்ந்து பாரு, மனமண்ட கல்வியில் போய்கொண்டிருக்குது. பிரச்சனைனா கேட்க வேணும். இதை பேர் நேரம் டியுடன் ஒரு துணிக்கையின் வேக நேர வரைவு தரப்பட்டிருக்குது, ST கிராஃபாக கேட்டிருக்கு. VT கிராஃப் தந்துருக்குது, ST கிராஃப் கேட்டிருக்குது. என்ன விளக்கம் போட போகிற, இங்கே வேக நேர வரைவின் படித்திறனை செட் பண்ணணும். ST கிராஃபின் படித்திறனை செட் பண்ணணும் ரைட். பட் ஆரம்பத்தில் வேகம் நேரில் அதிகரிக்குது, படித்திறன் அதிகரிக்க வேணும். அப்படி பார்த்தாலே முதலாவது போல 2 3 சரி, 4வது போல 5 சரி. பிறகு மாறா வேகம், அப்போ படித்திறன் மாறா பெறுமதியாக இருக்கணும். அங்கே 2வது போல 3வது போல 4வது ஏற்கனவே தட்டியாச்சு, 5வது தான் விட. வடிவாக கவனிச்சுக்கொள்ள, மாறா படித்தண்டை வடிவாக பேர் அடே இங்கே வேறு இங்கே வேகம் அதிகரிக்குது. அப்போ படித்திறன் அதிகரிக்க வேணும், படித்திறன் அதிகரிக்க வேணும். இது 3 தான் அதிகரிக்குது. இது மாறா படித்திறன், இது படித்திறன் குறையிற படித்திறன் ரைட். பிறகு என்னது, வேகம் மாறையில் படித்திறன் மாறக்கூடாது. இங்கே நேர்கோட வருதா இல்லை, வளைஞ்சு திரும்புது. அப்போ இது போல் இதுவும் பேர் வளைஞ்சு திரும்புது போல, இதை பேர் நேர்கோடு பர்ஃபெக்ட் போலாங்க ரைட். அப்போ அதே மாதிரி மிச்சம் செக் பண்ணு. ஃபினிஷிங்கை பேர் வேகம் 0ல் முடியுது ஏண்டா வரைவு கிடையா முடியும். ஏன்னா படித்திறன் 0 வரைவு கிடையா முடியணும். இது போல் இது மட்டும்தான் இருக்குது, வரைவு கிடையா முடியாது. விளங்க வாய்க்கிறது ரைட். செக் பண்ணி போடு. அடுத்த கேள்விக்கு வா.
இது என்ன செய்ய போகிற? நேரம் T7 பூஜ்ஜியத்தில் உற்பத்தியிலிருந்து வையச்சு வழியில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு வேகம் V1 ஒரு துணிக்கை அறியப்படும் அதே கணத்தில் உயரம் Hலிருந்து வையச்சு வழியே வேகம் V2 ஒரு துணிக்கை நிலைக்குத்தாக கீழே எறியப்படுகிறது. மேல் நோக்கி ஒரு பொருள் V1 கீழ் நோக்கி ஒரு பொருள் அதுக்கு நேராக மேலே இருந்து H V2 இன்னொரு பொருள் கீழே. நேரம் T7 Tயில் இருவருக்கும் சரியாக H/2 சந்திக்கலாம். ஏன்னா அப்போ ரெண்டு பேருக்கும் S7 டியூட்டியை போடு. ரைட், S7 டியூட்டியை போட்டு V1 - V2 சார்பாக தான் கோவம் வந்துருக்குது. அடுத்து வெட்டி விடு பார்ப்போம். சேமாக இருக்கா S7 டியூட்டி? ரெண்டு பேருக்கும் S7 டியூட்டியை போடு பார்ப்போம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். என்ன நடக்குது? H உயரத்தில் இருந்து ஒரு பொருள் கீழ் நோக்கி V2 வேகத்தோடையும் இன்னொரு பொருள் மேல் நோக்கி V1 வேகத்தோடு அறியப்பட சரியாக by2 சந்திக்குதான். H/2 சரியாக ரெண்டு பேரும் சந்திக்கணும். ரைட், அப்போ என்ன விளக்கம்? அவருக்கு கீழ் நோக்கி S7 டியூட்டி போட்டிங்கன்னா H/2 சமன் டியூட்டிக்கு V2T ப்ளஸ் ½ GT வர்க்கம். இவருக்கு மேல் நோக்கி போட்டியாண்டா H/2 சமன் V1T மைனஸ் ½ GT வர்க்கம். 5 விடைகளையும் இருக்கா செக் பண்ணு. எல்லாமே ஜி சார்பாக தான் விட இருக்குது. அப்போ கட்டாயம் G நிற்கணும். சவுண்ட்பாட்டில் G நிற்கணும். ஏன்னா ரெண்டையும் கூட்டி விட்டால் G இல்லாமல் போயிடும். அப்போ கூட்டேலாது. G சவுண்ட்பாட்டில் நிற்கணும் எல்லாம். என்ன என்னத்துக்கு கோவம் கேட்டவன்? G தொடர்பு தான் கேட்டுருக்கேன். என்ன ரைட், அப்போ என்ன செய்யலாம்? V1 - V2 தான் வந்துருக்குது. என்ன அப்போ ரெண்டையும் கழிச்சு விடுவோம். கழிச்சோம்டா ரெண்டையும் கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டோம்னா இரண்டும் இல்லாமல் வரும். அதாவது ரெண்டையும் சமப்படுத்தி விடான்னு சரிதான். கழிச்சு விட்டோம்டா V1 - V2 முழுவதின் T சமன் என்ன செய்ய போகிறோம்? இரண்டையும் கழிச்சா கூட்டுப்பட போகுது. அப்போ GT வர்க்கம். அப்போ ஒரு டீயை வெட்டி விடு. V1 - V2 சமன் GT. சரியான பேர். V1 - V2 சமன் GT. ரைட் தானே? ரைட். அடுத்த விட ரெண்டையும் சமப்படுத்தணும். அதை விட தான் வரும். 56 3 செய்தாக்கள் என்னவா? கிடைவ குறு நிலைக்குத்து வேகுறும் கேட்குறான். கிடைவ குறு நிலைக்குத்து வேகுறு உனக்கு என்ன தெரியும்? கிடைவ குறு மாறாவேகம் என்ன VH மாறாது. VY வந்து என்ன செய்ய போகுது? குறைஞ்சி பூச்சியமாக எதிர்த்து செய்யல கூட போகுது. அப்போ 5ஆம் படை பொறுத்தமே. ரைட், அதையும் முடிச்சு விடு. வேறு என் பிரச்சனை இருக்காண்டு பேர். அடுத்த கல்லியே பேர். ஒரு மாறாவேகம் வீல் இயங்குகின்ற ஒரு துணிக்கை T7 பூஜ்ஜியத்தில் குறித்த புள்ளியை கடன் செல்கிறது. அதே புள்ளியிலிருந்து T7 பூஜ்ஜியத்தில் ஓவிலிருந்து தொடங்குகின்ற வேறொரு துணிக்கை முதல் துணிக்கையை மாற ஆரம்பிக்கிற ஏயுடன் இயங்குமெனின் இரண்டு துணிக்கையை இரண்டாம் துணிக்கை முதலாம் துணிக்கை அடைய எவ்வளோ நேரம் எடுக்குமாம்? என்னது 3 செய்த களி உண்டு. அந்த கார் துரத்தி பிடிக்கிற மாதிரி களி செய்யும். என்ன விளக்கம்? ஒரு பொருள் மாறாவேகத்தோட V என்ற வேகத்தோட போகுது. இன்னொரு பொருள் அதே இடத்துல இருந்து A என்ற ஆரம்பிக்கோட ஓவிலிருந்து விளைக்கிறது. அவர் ரெண்டு பேரும் சந்திக்கணும்னா ரெண்டு பேருக்கும் இடப்பேச்சு சமன் இல்லை. இடப்பேச்சு சமன்டா என்ன ரன் பண்ண போகிற? அவருக்கு வந்து மாறாவகத்தில் போகிறவருக்கு S7 GT அதாவது VT. இவருக்கு வந்து ½ AT வர்க்கம். அப்போ VTயை ½ AT வர்க்கத்துக்கு சமப்படுத்தி நேரத்தை விடுவாக்கி விடு. ரைட், செட் பண்ணு. பிரச்சனைடா கமெண்ட் பண்ணு பார்ப்போம். தட்டி தூக்கி விடு. சும்மா சின்ன சின்ன களியல். ஓகே இல்லை? டன் தானே? என்ன ரைட், தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதன் பிரச்சனைடா விளக்கம் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ரன் பண்ணுங்க. நிறையவே சப்போர்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் என்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. மேக்ஸிமம் பிரியோசனப்படுத்து. ரைட், கடைசி வரைக்கும் 2025 2026 2 வருஷம் எக்ஸாம் எழுத போகிறாங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் உதவும். அப்புறம் இனி அடுத்தடுத்த பேட்ச்காரனுக்கு தொடர்ந்து அப்படியே உதவிக்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு ஷேர் பண்ணுறீங்களோ எந்த இடத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற பொறுத்தா மிச்சம். சரி, ரைட், தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் லக். நல்லபடியாக படிங்கோ. சந்தோஷம்.